ஹாய் கைஸ். ரொம்ப அசால்ட்டாக ஒரு ஆம்பளையால் ஒரு பொண்ணு மேலே எப்படி கை வைக்க முடியுது? பாலியல் வன்புணர்வில் அன்னாட காட்சி பெண்கள் ரொம்ப இயல்பாக பாதிக்கப்படுறது எப்படி? டஸ் ஃபெமினிசம் ரியலி ஃபார் த விமென்ஸ்? ஒரு பேட் கேர்ள் செய்கிற தப்பு 100 குட் கேர்ள்ஸை எப்படி பாதிக்குது? ஆண்கள் ஏன் இவ்வளவு கேவலமாக மாறிட்டாங்க? இது எல்லாத்துக்கும் தீர்வு தான் என்ன? வெல்கம் டு அன்ரிவீல்டு டேப்ஸ். இது உங்கள் கிரைம் டைம். போக்சோவும் குழந்தைகளும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தெருக்களில் ஆண் பெண் பேதம் இல்லாமல் குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. சுற்றத்தாராலையும் கூட இருக்கிற பெரியவங்களாலையும் அவங்களுக்கு பாதிப்புன்றது பெருசாக இருந்ததில்லை. காரணம், அப்போ இருந்த ஆண்களுக்கு மாரல் வேல்யூஸ்ன்றது கொஞ்சோண்டு இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த மஞ்சள் பத்திரிகைகளில் வந்த ஆபாச கதைகள் யாவும் குழந்தைகளை மையப்படுத்தி இருந்ததில்லை. ஆனால் காலம் மனுஷனோட வக்கரத்துக்கு தீனி போட ஆரம்பிச்சுது. இன்டர்நெட் ஆபாச கதைகளையும் ஆபாச வீடியோக்களையும் வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. அந்த ஆபாச வீடியோக்கள் குழந்தைகளை மையப்படுத்தியே கதை கருவை கொண்டதா அமைஞ்சுது. அது போன்ற ஆபாச காணொளிகளை பார்த்து கெட்டுப்போன ஆண்களுக்கு அவங்க வக்கரத்தை தீர்த்துக்க ஈஸி பிரேயாக இருந்தவங்க தான் பெண் குழந்தைகள். இவ்வாறு பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. இந்த அவலங்களை தடுக்க 2012ஆம் ஆண்டு அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் போக்சோ, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் ஆக்ட். இந்த போக்சோ சட்டம் உருவானதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, சிறார்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கவும் அவங்கள பானோகிராஃபிக்கிட்டே இருந்து தள்ளி வைக்கிறதும் தான் இந்த சட்டத்தினுடைய முக்கிய அம்சமாக இருந்துச்சு. ஆனால் இது ரெண்டுமே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கானா, அது ஒரு கேள்விக்குறி. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சட்டம் பாலினத்திற்கு அப்பாற்பட்டது. ஆண் பெண்ணுன்னு எந்த குழந்தைக்கு யார் பாதிப்பு ஏற்படுத்தினாலும் அவங்க மேலே இந்த சட்டம் பாயும். ஆனால் கர்நாடகாவில் ஒரு பெண் ஆசிரியை அவங்க வகுப்பில் படிக்கிற ஆண் மாணவனோட தப்பான முறையில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதுனாலையும் அந்த மாணவனோட பாலியல் உணர்ச்சியை தூண்டி ஃபோட்டோ போட்டதுனாலையும் அந்த ஆசிரியையை வெறும் சஸ்பெண்ட் பண்ணுறதோடு நிறுத்திக்கிட்டாங்க. அவங்க மேலே இந்த போக்சோ சட்டம் பாயவே இல்லை. ஒரு குழந்தையினுடைய நடத்தையில் குறிப்பிட்ட சில மாறுதல்களை பார்க்கும்போது அவங்க வன்புணர்வுக்கு உள்ளாகி இருக்காங்கன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அது என்னென்னா, ஒரு குழந்தையினுடைய அந்தரங்க உறுப்புகளில் தொடர் வலி இருக்குன்னு அவங்க சொன்னாலோ, ஒரு குழந்தை நடக்கும் போதும் உட்காரும் போதும் ரொம்ப சிரமப்பட்டாலோ, இரவு முழுக்க தூக்கம் இல்லாமல் கிடந்தாலோ, நீண்ட நாள் பள்ளி வகுப்பறைக்கு வராமல் இருந்தாலோ, ஒரு குழந்தையினுடைய குணாதிசயம் ரொம்ப மூர்க்கமாக மாறி இருந்தாலோ, தொடர்ச்சியாக படுக்கை அறையில் பயத்தில் சிறுநீர் கழிச்சாலோ, அல்லது ஒரு குழந்தையினுடைய அறைக்கு சம்பந்தமில்லாத சில பரிசுகள் இருந்தாலோ, இவை அனைத்துமே சிம்டம்ஸ் ஆஃப் செக்ஸுவல் அபியூஸ் தான். அதாவது பாலியல் வன்புணர்வுக்கான அறிகுறிகள். மோட்டோ ஆஃப் பான். 2020ஆம் ஆண்டு அப்போ இந்தியா சீனா எல்லைகளில் நிகழ்ந்த பிரச்சனையை காரணம் காட்டி டிக்டாக் பப்ஜியை சேர்த்து மொத்தம் 59 சீன செயலிகளை இந்தியாவில் தடை செய்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வேகமாக பான் சைட்டை கன்சியூம் பண்ணுறதுக்கு இருந்த ஒரே வழி யூசி ப்ரௌசராக தான் இருந்துச்சு. இந்த அறிவிப்புனால யூசி ப்ரௌசர் தடையானது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. அதை ஒட்டி தமிழ்நாட்டில் உள்ள அப்போதைய அசிஸ்டன்ட் டிஜிபி ரவி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். குழந்தைகளினுடைய ஆபாச காணொளிகளை பார்க்கறதும் பகிர்றதும் குற்றம். அந்த குற்றத்தில் ஈடுபடுறவங்களுடைய லிஸ்ட்டு போலீஸார்கிட்ட தயாராக இருக்குது. தொடர்ந்து இந்த குற்றத்தில் ஈடுபட்டாங்கன்னா அந்த லிஸ்ட்டில் உள்ள அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுன்ற அறிவிப்பு தான் அது. குழந்தைகள் மற்றும் பெண்கள் அவர்களுடைய ஆபாச படங்கள் மற்றும் வீடியோக்கள் அதை உருவாக்குகின்றவர்கள், அதாவது படத்தை எடுக்கிறவங்க, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை குரூப்புக்காக அனுப்புறது. இதை யார் யார் உருவாக்கினார்களோ, இந்த படத்தை உருவாக்கியவர்கள், வேண்டுமென்றே இந்த பரப்பியவர்கள், ஃபார்வர்ட் செய்தவர்கள், இவர்கள் மீது தான் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த அறிவிப்பை கொஞ்சம் பேர் பாராட்டினாலும் அப்போ சமூக ஊடகங்களில் பொள்ளாச்சி ரேப் கேஸில் சிக்கினவங்களுக்கு தண்டனை வாங்கி தர வக்கீலில் வந்துட்டாங்க பிட்டு படம் பார்க்குறவங்கள பிடிக்கன்னு இன்டர்நெட்டில் அப்போ போலீஸை நிறையா பேர் கழுவி ஊற்றவும் ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்கா லண்டனில் மட்டுமே தயாராகிட்டு இருந்த ஸ்டோரி பேஸ்டு பான் வடக்கில் அதிகமாக தயாராக ஆரம்பிச்சுது. அதோட வளர்ச்சியும் ரொம்ப வேகமாகவே நாளுக்கு நாள் அதிகரிச்சுது. அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிற வடக்கு பான் மூவிஸோட ஸ்டோரிஸ் ரொம்பவே கேவலமாக இருந்துச்சு.
மாமனார் மருமக, குரூப் செக்ஸ், அம்மா பையன், ஸ்கூல் டீச்சர் ஸ்டூடெண்ட், ஸ்வாப்பிங், இன்னும் ஒரு படி கேவலமாக பான் விளாகையும் இந்த கும்பல் ஆரம்பிச்சுது. இத்தோட இல்லாமல் உள்ளு ஆப் வந்ததும் நிலைமை தலைகீழாக மாற ஆரம்பிச்சுது. உள்ளு ஆப்போட பிரச்சாரன்றது முழுக்க முழுக்க இல்லீகல் அஃபேர்ஸை நார்மலைஸ் செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளு ஆப்பில் இடம்பெறக்கூடிய பெண்கள் கதாபாத்திரம் எல்லாமே காமத்துக்கு அடிமையான மாதிரியே சித்தரிக்கப்பட்டுச்சு. இல்லைனா மாற்றான் செய்யக்கூடிய வன்புணர்வை ரசிக்கக்கூடிய பெண்களாக அந்த படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரம் எல்லாம் இருந்துச்சு. இதை கன்சியூம் செய்யக்கூடிய ஆண்களுடைய மனநிலை ரொம்பவும் கரப்டாக ஆரம்பிச்சுது. அதன் நீட்சியாக தான் கொல்கட்டாவில் நிகழ்ந்த ரேப் கேஸுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே அமைஞ்சுது. இது போன்ற தொடர்ச்சியான பானோகிராஃபிக் ப்ரொபகேண்டானால இந்த சோஷியல் மீடியாவில் தொடர்ச்சியாக பான் ஆக்ட்ரஸையும் இன்ஸ்டாகிராம் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸையும் ப்ரொமோட் செய்ய ஆரம்பிச்சுது. இந்த போக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் பான் ஆக்ட்ரஸ் டிபேட் ஷோஸினுடைய ஜட்ஜஸாக மாற ஆரம்பித்தாங்க. பான் ஆக்ட்ரஸுக்கு ரசிகர்களும் கூட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி மீடியா பானோகிராஃபியை நார்மலைஸ் செய்ய பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பானை அவங்க கரியராகவே சூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது மாதிரி பெண்கள் தப்பான வழியில் போகிறத கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற பெற்றோர்களே நம்ம குழந்தைங்க ஃபேமஸ் ஆனால் போதும்னு நினச்சிட்டாங்க போல ஹைப்பர் செக்ஸுவாலிட்டி இன் சில்ட்ரன்ற விஷயம் ரொம்பவே சர்வசாதாரணமாயிடுச்சு. வடக்கில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நடந்த நிகழ்ச்சி அது. வடக்கில் பிரபலமான ஒரு ஐட்டம் பாடலுக்கு குரூப்பாக குழந்தைங்க ஆபாசமாக ட்ரெஸ் போட்டுட்டு ஆடுறாங்க. அதை சுற்றி நின்று ஆசிரியர்கள் கைத்தட்டி அந்த கேவலத்தை உற்சாகப்படுத்துகிறாங்க. என்னத்தை படித்து இதுங்கெல்லாம் ஆசிரியர்களாக மாறுனுச்சுனே தெரியல. அதே ஐட்டம் பாடலுக்கு இன்னொரு சின்ன பொண்ணு ஒரு டான்ஸ் அகாடமியில் அதே மாதிரி ஆபாசமாக ட்ரெஸ் போட்டுட்டு டான்ஸ் ஆடுது. வியூஸுக்காக பலவற்றைக்கு பிறந்த அந்த டான்ஸ் மாஸ்டர் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறான். தொடர்ச்சியான ஹைப்பர் செக்ஸுவாலிட்டி ஆஃப் சில்ட்ரன், டர்ட்டி அப்யூசிவ் பான் கண்டென்ட்ஸ்னால 90% ஆண்களினுடைய மூளை ரொம்பவும் வக்கரமாக மாறுனுச்சு. இதுக்கு எதிராக யாராவது மாரல் போலீசிங் பண்ணால் அவங்களையும் இந்த இன்டர்நெட் சமூகம் பூமர்னு சொல்லி ஒடுக்க ஆரம்பிச்சுது. ஒரு ஆணோட வக்கிரத்தை மேலும் தூண்ட போதையும் முக்கிய காரணியாக அமைஞ்சுது. விளைவு கடந்த சில மாதங்களில் பாதிக்கப்பட்ட அப்பாவி பெண் குழந்தைகள். இப்போ நாம் பார்த்த எல்லாமே இந்த மாதம் பதிவான வழக்குகள் மட்டும்தான். பதிவாகாமல் தண்டனையும் கிடைக்காம இப்போ வரைக்கும் கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற பெண் குழந்தைகள் எத்தனையோ பேர் இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கொடுமைக்கெல்லாம் இது தீர்வாக அமையும்னு நான் ஒன்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பூமருன்னு தான் சொல்லுவீங்க. இருந்தாலும் சொல்கிறது என் உரிமை, நான் சொல்கிறேன். பான் அபாலிஷனை கண்டிப்பாக இந்தியா முழுக்க கொண்டு வரணும். காரணம், அதில் சொல்லப்படும் வக்கிர கதைகளும் பெண்களை திருப்திப்படுத்த ஒரு ஆண் பத்தாதுன்ற போலி பிரச்சாரமும் அதை கன்சியூம் பண்ணுற ஆண்களை மிருகமாக மாற்றுது. ரெண்டாவது, மது கடைகளை மூடுறது. ஏன்னா நிதானத்தில் இருக்கிற எந்த ஒரு ஆணும் இது போன்ற கேவலத்தில் ஈடுபட மாட்டான். தெருநாய் கூட ஹீட்டுக்கு வராத கர்ப்பமாக இருக்கிற அல்லது பிறந்த குட்டிகளை வன்புணர்வு செய்கிறது கிடையாது. ஆனால் மனுஷங்க அதே மாதிரி பெண்கள் மட்டுமே இருக்கிற வகுப்பறையில் ஒரு ஆண் வாத்தியாரை ஆசிரியராக நியமிக்கிறத உடனே நிறுத்தணும். அது மாதிரி பெண்கள் மட்டுமே இருக்கிற வகுப்பறையில் ஆண்களை ஆசிரியராக நியமிக்கிற பள்ளிகளின் மீது அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதை நம்ம பின்பற்றதுனால நிச்சயமாக இதனால் அத்துமீறல்கள் குறையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே பின்னோட்டத்தில் தெரிவிங்க. சிந்திச்சு செயல்படுங்க. ஒரு பேட் கேர்ள் வியூஸுக்காகவும் லைக்ஸுக்காகவும் அவள் அறகுறை ஆடை அணிந்து டான்ஸ் ஆடி அதை வீடியோ ஷூட் பண்ணி இன்டர்நெட்டில் அவள் அப்லோட் பண்ணுறா. சில பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகள் ஃபேமஸ் ஆகணுங்கிற காரணத்துக்காக அவங்க குழந்தைகளுக்கும் அறகுறை ஆடை அணிந்து அவங்கள நடனம் ஆட வச்சு அதை வீடியோ ஷூட் பண்ணி இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணுறாங்க.
இதை பார்த்து வக்கர எண்ணத்துக்கு உள்ளாகிற ஆண்கள் அவங்களுக்கு ஈஸி ப்ரேயாக இருக்கிற சின்ன குழந்தைகளை போய் அப்யூஸ் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் ஃபெமினிஸ்ட் சில பேர் வந்து ஆண்கள் மீது தான் தவறு, அந்த ஆண்கள் எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு பேசுனீங்கன்னா உங்கள் கருத்தை நான் வரவேற்கிறேன். அதே சமயம் அவர்களை கொல்லுவதனால் மட்டுமே பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த வன்புணர்வுகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. மாறா பெண்களும் வாழ்க்கையில் கொஞ்சம் கண்ணியத்தை கடைபிடிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான ரெக்வஸ்ட். பெண்கள் யாராவது இதை பார்க்குறீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.